கான்ஸ்டன்டீன் என்பது ரோம பேரரசின் வரலாற்றில் மிக முக்கியமான பேரரசர். அவர் கான்ஸ்டன்டைன் மகான், கான்ஸ்டன்டீன் த கிரேட் என்று அழைக்கப்படுகிறார். அவரது வாழ்க்கை மற்றும் சாதனைகளை சுருக்கமாக பார்ப்போம். பெயர் பிலேவியஸ் வலேரியஸ் கான்ஸ்டன்டைனஸ். பொதுவாக கான்ஸ்டன்டைன் தி கிரேட் என்று அழைக்கப்படுகிறார். ஆட்சி காலம் கிபி 306-337. முக்கிய நிகழ்வுகள் மற்றும் சாதனைகள். 1. மில்வியன் பாலம் போர், பேட்டில் ஆஃப் மில்வியன் பிரிட்ஜ், 312. இந்த போரில் அவர் தனது எதிரியான மேக்சென்டியோஸை தோற்கடித்தார். போருக்கு முன் அவர் வானில் ஒரு சிலுவை சின்னத்தை கண்டதாகவும், அதில் இச்சின்னத்தின் மூலம் நீ வெற்றி பெறுவாய், இன் ஹாக் சிக்னோ வின்சேஸ் என எழுதப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. 2. கிறித்துவ மதத்திற்கு ஆதரவு. கான்ஸ்டன்டைன் தான் முதல் கிறித்துவ மதத்தை ஏற்ற ரோம பேரரசர். கிபி 313 மிலான் ஆணை, எடிக்ட் ஆஃப் மிலான் வெளியிட்டு கிறித்துவத்தை சட்டப்படி அனுமதித்தார். 3. புதிய தலைநகரம் கான்ஸ்டாண்டினோபிள். கிபி 330 ரோமின் கிழக்கு பகுதியில் புதிய தலைநகரை அமைத்தார். அதற்கு அவரது பெயர் வைத்து கான்ஸ்டாண்டினோபிள் என அழைக்கப்பட்டது. இன்றைய இஸ்தான்புல், துருக்கி. 4. நைக்கே கவுன்சில் ஆஃப் நைசியா. கிபி 325 கிறித்தவ உலகின் முதல் பெரிய ஆலோசனை கூட்டம். இதன் மூலம் நைசின் கிரீட் எனப்படும் கிறித்தவ நம்பிக்கை பிரகடனம் உருவானது. 5. நாணயங்கள் மற்றும் நிர்வாக மாற்றங்கள். பேரரசின் பொருளாதாரத்தை நிலைப்படுத்த சொலிடஸ் என்ற பொற்காசை அறிமுகப்படுத்தினார். அரசியல், இராணுவ மற்றும் நிர்வாகத்தில் பல மாற்றங்கள் செய்தார். மரணம் கிபி 337 அவர் இறக்கும் முன் நீராட்டம் பாப்டிசம் பெற்றார். அவர் இறந்த பின் கான்ஸ்டன்டீன் த கிரேட் என்று மதிக்கப்பட்டார். வரலாற்று தாக்கம். கான்ஸ்டன்டைன் கிறித்தவத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமானவர். ரோம பேரரசை கிழக்கு மற்றும் மேற்கு பேரரசுகளாக பிரிக்க வழிவகுத்தவர். அவரது புதிய நகரமான கான்ஸ்டாண்டினோபிள் பின்னர் பைசாண்டின் பேரரசின் மையமாக வளர்ந்தது.